ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பிரைஸ் லார்ட். உஷாராக இருங்க ப்ரோ. சிஸ்டர் உங்களையும் தான் உஷாராக இருங்க. 24 ஹவர்ஸ் கேமரா கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. என்ன பண்ணாலும் மாட்டிக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. சிஸ்டர் ஒன்றுமே பண்ண முடியாது. டேய், ஆண்டவர் வார்த்தையை பேசுன்னு பார்த்தா என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க, காலங்காலத்தில் நாங்களாம் ரொம்ப தெளிவாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் வார்த்தைக்குள்ளே போயிட்டு மீதியான காரியங்களை பேசுகிறேன். அவர் உங்கள்கிட்ட பேசுவார். நான் பேசி காலத்தில் நான் மனுஷன், நான் யார், சின்ன பையன். யோபு சரித்திர புஸ்தகம் மை ஃபேவரட் புக். ஓகே, 34வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில், கர்த்தருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது பிரதர், சிஸ்டர்? காலைல ஏந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எங்கே போகிறீங்க, யார்கிட்ட சேட் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏதெல்லாம் நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துருவார். ஓகே, இப்போ தான் யோசிக்கிறேன், ஆண்டவருக்குள்ளே நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம், ஆண்டவர் ஐயோ எவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்கேன், ஐயோ எல்லாத்தையும் பார்த்துருப்பாரோ. அவ்வளோதான், பார்த்து தான் இருப்பார். ஆனால் அதுக்கேற்ற பலனை அவர் நமக்கு இன்னமும் கொடுக்காம ஜீவனோட வச்சுருக்காரு அப்படின்னா, இஸ் லவ்ஸ் அஸ். அவருடைய அன்பு இருக்குது தெரியுமா? பாருங்களேன். ஐயோ ரெபா கரோனியாந்திரபா சொல்லும் போதே அந்த பிரசன்ன தொடுதல் அப்படியே உணரப்படுது. அவரோட அன்பு இல்லை, அந்த அன்பு மகா பெரியது. ஓகே, அந்த தயவாக ஒரு ஜீவனோட வச்சுருக்கும் போதே நம்ம வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அப்படியே கட்டி பிடிச்சி, செல்லக்குட்டி வாடா, உன்னை பரிசுத்தம் பண்ணுறேன், உன்னை அப்படியே உன்னை குறித்து வச்சிருக்க திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நீ என்கிட்ட வந்துடுறா அப்படின்னுவார். அன்பு மகளே மகனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிசாசு இருக்கான் தெரியுமா, மோசமானவன். எடுற மொபைலில் ப்ரான் அடிக்ஷன் இருக்கியா, இந்த பொண்ணு சூப்பராக இருக்கா பாரு, இந்த பையன் சூப்பராக இருக்கான் பாரு பாரு. ஓகே, எவ்வளோ அக்கிரமங்க. ஐயோ 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 ஐயோ, என் வாழ்க்கையில் தான் நான்லாம் ஜீவனோட இருந்து வேதத்தை எடுத்து வாசிப்பேன், வேதத்தை எடுத்து ப்ரீச் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல. தேவன் உங்களை நோக்கி வச்சுருக்க திட்டத்தையும் உங்களை நோக்கி வச்சுருக்க காரியத்தையும் தடை பண்ணுறதுக்கு பிசாசு இன்றைக்கி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் யோசிச்சு பாருங்கள், எத்தனை வாட்டி தேவனை நினச்சிங்கன்ட்டு. ஆனால் அவர் பாருங்களேன் என்ன சொல்கிறாரு பாருங்களேன். ரொம்ப கலோனியா அந்த அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி இருக்கிறது. என்ன பண்ணாலும் எங்கே போகிறீங்க, யார் வீட்டுக்கு போகிறீங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கா, பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கா, விபச்சாரி வீட்டுக்கா, சரக்கடிக்க போகிறீங்களா, எந்த இடத்துல ஒழிஞ்சுனுக்குறீங்க, எங்கே படுத்துருக்கீங்க, எந்த ரூமை போட்டு என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சமே இல்லாமல் பார்த்துட்ருப்பார். நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் நம்ம ஜாலியாக இருக்கோம். நோ, அம்மா அப்பாவுக்கு தெரியலன்னா என்னங்க, அவங்களும் அவங்களும் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். புரியுதா பிரதர்? பாரத்தோடு பேசுகிறேன் பிரதர். அநியாயம் அக்கிரமம் அதிகமாக பண்ணிட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை அழைச்சி ஒரு பெரிய பாரத்தை கொடுத்துட்டாரு. என் அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்ககிட்ட இடைப்பெறாருன்னா என்ன மாதிரி பாவமானாலும் சரி, அவருடைய மறைவுக்காக எதுவுமே பண்ண முடியாது. மனம் திரும்புங்க. திட்டம் பெருசாக இருக்குது, உங்களை குறித்து நோக்கம் பெருசாக இருக்குது. சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் இடைப்படுவார்னா, என்னை மன்னிங்க ஆண்டவரை, நீங்கள் சொல்கிறத கேட்குறேன்னு சொல்லி வேதத்தை வாசிங்க. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் பின்னாடி போங்க. அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ணுங்க. இந்த நாள் எல்லாம் மீண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. லவ் யூ. காட் பிளஸ் யூ.